மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எஸ்பெஷலி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு மியூசிக் டிரெக்டராக வி ஆல் நோ ஹவு கிரேட் யூ ஆர். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வி ஹவ் ஆல்சோ ஹர்ட் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்றதை பற்றி கேட்குறத விட உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒத்துக்க வச்சாங்க உங்களோட நடிப்புக்கு? 97ல நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? இல்லை சார், ஆனாலும் ஸோ இது ஒன்றும் ஒரு சின்ன சீன், அவ்வளோதான். சின்ன சீன் தான். ஸோ உங்களை எப்படி ஹீரோயின்லாம் கிடையாது. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களை? அவங்க அந்த சீன் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? அந்த சீனை முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த படத்துல. நீங்க ஓகே ஓகே வில் டு இட். ஓகே ஓகே 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களா? ஐ திங்க் யூ ஆர் a great talented actor. ஸோ ஓகே ஃபைன். ஸோ நடிப்புக்கு ஓகே சொல்லிட்டீங்க, சீனும் ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அண்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபுல் பார்ட்டில் வந்துட்டு உங்களோட நாங்கள் கேமியோ பர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். அழகாக வரீங்க, க்யூட்டாக போஸ்ட் பண்ணுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர். இதுலேயும் அழகாக கேமியோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஸ்வீதன். ஸோ மனோஜ் சார் ஃபர்ஸ்ட் இந்த கதையை பற்றி உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் மேட் யூ டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட்? இந்த அவர் முதல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் பிரபுதேவா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பல சிக்கு புக்கு ரயில் முகாபலா ஊர்வசி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஊழலா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. அந்த மேஜிக் திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னாரு. ஐ தாட் நோபடி எவர் தாட் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹி கேம் அவுட் ஆஃப் த வே, ஹி பிலீவ்ட் இன் இட். அந்த நம்பிக்கையை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த படம் பண்ணேன். அண்ட் வந்துட்டு இந்த படங்களில் வந்துட்டு இருக்கிற 5 சாங்ஸ்மே நீங்கள் வந்துட்டு பாடியிருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன் பிஹைண்ட் தட்? அவர் வருத்தப்பட்டினார். எவ்ரி டைம் ஒரு சாங் வரும்போது வேறு யாரை பாட வைப்பேன், அவர் இல்லை நீங்களே பாடிடுங்கன்ற மாதிரி சொல்லி. சார் ரொம்ப அழகாக டப்புன்னு பதில் சொல்லிடுங்க. உங்களோட வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்ட்டு நிச்சயமாக இத்தனை பேரும் மக்களும் ரொம்ப ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 1 வேர்டில் க்யூட்டாக முடிச்சிடுறீங்க நீங்கள். பட் வந்துட்டு நீங்கள் இந்த ஷூட்டிங் டைம்லலாம் போய் பார்த்தீங்களா? ஸோ வந்து பிரபுதேவோட டான்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், என்னோட சாங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக டான்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யூ ஃபெல்ட் யூ saw the shooting and all? பிரபுதேவ் பற்றி சொல்ல வேணா, இஸ் a world icon. Yes. All over the world people follow him, and Indiaவோட pride, and working with him again is such a beautiful honor. Yeah. Yes, one word about the director Manoj sir, because Manoj this is is his first. obsessive. சில பேர் வந்து சொல்லுவாங்க செய்யறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This man is like இன்னும் பெட்டராக பண்ணோம், லைக் கான்ஸ்டன்ட்லி இஸ் திங்கிங் ஆஃப் இம்ப்ரூவிங் சம் ஸ்டஃப். இந்த சில சாங்ஸ் சொன்னதை விட பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காரு. I think I wish him the best. I wish the whole team best. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானும் படம் பார்க்கல. இது வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான். எல்லா லெஜெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு சம் பாயிண்ட் வி வில் ட்ரெயின். எங்கேயாச்சும் ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு ஓகே ஐடியாஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணும் போது உங்களோட இன்ஸ்பிரேஷனாக அந்த மாதிரி வந்துட்டு where do you get your musical legendary ideas and all from? எனக்கு முதல்லேருந்து ட்ரெயின் தோணினே இருக்கும். என்ன சார்? படம் படத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் தோணினே இருந்தது. And I think it's a good feeling. The train தோணும்போது we have to see what else is there. இப்போ ஒரு glass is half full, yes, or half empty. I always feel it's half full. Okay, and, okay. அதை வச்சு I try to get hope. I try to get அவ்வளோதான். வெரி சிம்பிளாக க்யூட்டாக சொல்லிட்டீங்க. அண்ட் எஸ் சார், ஸோ மக்களுக்காக பொங்கல் விஷஸ் சொன்னீங்கன்னா ஐ திங்க் தே வுட் பி வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டை கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணதில். இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன் வாக் இந்த ஒரு டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு.
ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும், அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது, ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபவுட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போகிறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன் சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது, 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. தட் மூமெண்ட் வாஸ் லைக் your favorite moment. ஃபேவரட். எஸ். இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் ஒரு அந்த புதுசாக இருக்கணும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அந்த ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ they took முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரிஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறேங்க, அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணால் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன், அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன் ஒர்க் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன் ஒர்க் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன் ஒர்க் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர், தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர் இஸ் சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச், நிறைய அழகான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம், உங்களோட டான்ஸாக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும், இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார் வந்து மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன், ஆனால் இதில் வந்து பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு, ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டு நான் சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் வந்துட்டு 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் நம்ம அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் வந்துட்டு பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் வந்து ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க.
இப்போ இடையில நம்ம வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரகுமான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு, அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது வந்துட்டு ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் வந்துட்டு ஏதாச்சும் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க, அங்கங்கே இருக்குங்க சின்ன சின்ன பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து. இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு வந்துட்டு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார், நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார், என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லேயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டால் உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த கதை ஆரம்பித்த அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோன்னா, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். பிகாஸ் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்கள் எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக், இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குபுக்கு இல்லை அந்த ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, they have given so much happiness and they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினர்லி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு சந்தோஷம். சார், எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆஸ் அ டிரெக்டராக நீங்கள் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைமில் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்னா என்னன்னு சொல்வீங்க? இல்லை, கஷ்டப்படல ஆக்சுவலாக. அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஹவ் ஃபேஸ்ட்னு வேணால் சொல்லலாமா நம்ம? இல்லை, வி ஹவ் தரோலி என்ஜாய்ட். ஐ ஹவ் அ கிரேட் டீம். ஒரு நல்ல டீம், நீங்கள் ரொம்ப நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குதுன்னு வச்சுருந்தீங்களேன், என்ன வேணால் பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன், இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன், மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் என் டீம்கிட்டையும் சரி, மூன் வாக் டீம்கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமாக முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். டீம் சந்தோஷமாக இருந்தால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியும். ஸோ மக்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார் கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார் இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார்,
கிரேட் ஆக்டர்ஸ். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்கிறது வந்து லெட்ஸ் see if we can be happy, சந்தோஷமாக இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட casting தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான casting இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், Yeah. டெரிஃபிக் ஆக்டர்ஸ். Yes. நீங்கள் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போது நீங்கள் வந்து நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா இப்போ கமல் சார் வந்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க. கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த ஆக்டர்ஸுக்கு இருக்கிறனால யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படலை ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படலை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்ரிஷியேட் பண்ணப்படல. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணால் தானே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும் அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் ஹி கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரோமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவுல அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதில். ஸோ those are effortless acting இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a டேரக்டராக நீங்கள் கரெக்டாக புல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேமும் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன் சார். இல்லைம்மா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்த மீட்டர் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லேயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. Behind Woods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ Behind Woodsலேருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு. Behind Woodsோட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் Behind Woodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் Behind Woods டீமாகவும் என்டையர் மீடியா டீமாகவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஷேகர் மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இஸ் அ கொரியோகிராஃபர். ஃபயர் சார், நீங்கள் ஆக்சுவலி யூஆர் அ ஃபயர். ஸோ யூ டெல் மீ, இந்த ப்ராஜெக்ட்டில் ஒவ்வொரு கேஸ்டிங் க்ரூவாக ஜாயின் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய பெஸ்ட் கோரியோகிராஃப்ஸ்லாம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அப்பா வணக்கம்.
எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, கொஞ்சம் தெரியும். சரி, எதனா இதுவே தப்பு அழகா தான் பேசுனா இருக்கு. இருக்கா? இப்படியே ஓகே 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 எதனா தப்பு பேசுனா క్షమించింగப்பா. பிரபு மாஸ்டர் అంటే அவனை பார்த்தா ஐ கேம் இயர் கரெக்டாக அவங்கள கன்வே ஆயிடுச்சு சார். அவர் பார்த்தா ஐ கேம் இயர். வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல் ஐ சா ஹிஸ் டான்ஸ். ஐ வென்ட் டு டான்ஸ் கிளாஸ், ஐ லேர்ன்ட் ஹிம். இப்போ பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதான்னா அதுக்கு மேலே எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸர்ஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அப்போ பட் சார் கிட்ட கொரியோகிராஃப் பண்ணும்போது சார் ஏதாச்சும் இன்புட்ஸ் மாதிரி கொடுப்பாரா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி சொல்வாரா, இல்லை சார் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஓகே வித் யோர் கொரியோகிராஃபி இட் செல்ஃப்? இந்த படத்துக்கு ஐ டிட் 3 songs, 3 சாங் பண்ணிட்டு ஒன் டைம் கூட மாஸ்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர், இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேகர் அந்த மாதிரி கேட்கல. நீயும் டைரக்டர், யூ டிசைடட் வாட் எவர் யூ வாண்ட், ஐ வில் டூ தட். ஹீ செட் தட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் ஹி வாஸ் அ ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். நீங்க கொரியோகிராஃப் பண்ண சாங்ல யுவர் ஃபேவரட் சாங்னா வாட் வுட் தட் பி? மை ஃபேவரட் சாங் இந்த படத்தில் ஐ டிட் 3 songs. எல்லாரும் நான் ஃபேவரட். ஆனாலும் பிக் ஒன் ஃபேவரட் ஃபார் us. கஷ்டம் தான், பட் ஸ்டில் ஏத்து இஸ் one of my favorite song and Tinga Tinga is one of my favorite song. Maili also. I think எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துட்டு உங்களோட சாங்ஸ் உங்களோட கொரியோகிராஃபி எல்லாமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரசிச்சிருக்கோம். இந்த ஃபுல் பாட்டு வரத்துக்கு we are eagerly waiting. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்கறதுக்கு so eager. I'm also waiting to see on big screen. On big screen இல்லைங்களா? Prabhu Master dance, A.R. Rahman sir music தி என்ன கொரியோகிராஃபி. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. ப்ளீஸ் என்ஜாய் த ஈவென்ட் சார். தேங்க்யூ. டபுள் ஜே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு ஜோ ஏன்னா வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இஸ் அ ராப்பர். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு? நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் கனவுன்னு சொல்லுவாங்களே, ரஹ்மான்ஸோட மியூசிக்ல ஒரு சின்ன பார்ட் அந்த கூட அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு நம்ம இருப்போம். Absolutely. It's such a privilege. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Super experience is that it's like a dream come true. Like you pray to God for moments like this, and then finally it just all happened. And thank you to Manoj sir for making it all happen. One fine day reels எல்லாம் scroll பண்ணிங்க. One time he saw my reel and he was like, oh, this guy's voice is very good, let's try it out. Audition மாட்டி, and after that, well, everything is just from above. உங்களுக்கு வார்த்தையே வரல. That is how happy you are. Exactly. I can never say how it feels like. It's just a blessing. That's all I can say. The proper blessing, no? சரி, ஓகே. இதுல வந்து நீங்க ஒரு ராப் போர்ஷன் வந்துட்டு நீங்க பாடி இருக்கீங்க. சோ வந்துட்டு அந்த சாரோட அந்த அப்ப சார் உங்களோட இருந்தாரா? Yes. அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி இப்போ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So recording timeல சார் இல்ல and like after the session was done, I was in Canada. So Canada வந்து like I send my recording and உங்களுக்கு send பண்ணிட்டு and they check and they come back like 10 times or 20 times. So director sir will be like, no, repeat இன்னும் powerful. And then the best version came out of me, and special thanks to him for making it happen. And then finally they gave the last bit to Rahman sir, and Rahman sir was like, double J is good enough to go. That was the moment I was like, my hard work became it feels like I worked for something and finally it made a meaning to it. உங்களை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், டாய் ஷாப்ல விட்ட குழந்தை மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ எக்ஸைட்டடா. and you have a really amazing voice. அப்படியே கண்ணீர்னுட்டு இருக்கு. Thank you. ஸோ co-producer அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். ஸோ வந்துட்டு இந்த படத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும்ல. ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்க நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லுவா, பொய் சொல்லுவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்க ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்றீங்க? ஸோ
let me recollect. ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து after everything was done, contractலாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கதையை கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேலே நீங்கள் வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? Absolutely. ஸோ மனோஜ் நானும் வந்து we go back long ways. 22 வருஷமாக தெரியும். அண்ட் நான் அந்த படம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24ல் வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, க்ரூ என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்தோன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்துட்டு எல்லா இட் வாஸ் த லைக் டாக் ஆஃப் த டவுன். அப்படி தான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா. அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புகிறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது இன்னும். பட் 6 months நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலே தான் நீங்கள் கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ மனோஜ் சாரை பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ்அப்ரோப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தால் தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன். அது வந்து ரைட் ஃப்ரம் day one எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து தட்ஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 years கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 songs பாடியிருக்காருன்ட்டு. நீங்கள் செட்டுக்குள்ளே போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் அதை கண்ணால் வேற பார்த்துருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையாக சொன்னால் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் செட்டில் வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்கில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினார் ரஹ்மான் சார். அவ்வளோ பயப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த குழந்தைய. ஆமாம். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேரில் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தார். அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இங்கே பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தான். நான் கொஞ்சம் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயை வேண்டாம் அப்படின்னு போக போகிறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்குன்னு இருந்துகிட்டே இருந்தது சார் எப்போ கோவப்படுவார் அப்படின்ட்டு. ஆமாம். பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினார். ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்டில் வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying. And I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் நான் ஒரு டீசர் வேணால் கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவியில் வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ். அண்ட் ஒன் ஆஃப் them has done a record in Tamil industry. Record. Oh, okay. So, number of
it's a record in Tamil movie. ஓகே, மொத்தத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. அண்ட் சார், we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாமல் இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்பேன், நீங்கள் சூப்பராக உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சாரும் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்த இன்னும் சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் தான் பார்க்கலாம்னு அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணான்னு சொல்ல முடியல, அதனால அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து. ஸோ வந்துட்டு உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும், வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இதை போகணும், இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுகிறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டராக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எஸ். ஸோ மூன் வாக் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கும். நம்மளோட ஹீரோயின் நிஷ்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஃப் மூன் வாக். எப்படி இருக்கீங்க நிஷ்மா? ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவோம். படத்தில் ஐ ப்ளே சம்திங் லைக் சப்போர்ட்டிங் ஹலோ கேக்குதா? சப்போர்ட்டிங் பாபுட்டி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். அண்ட் என்னோட கேரக்டர் பேர் நக்மா. ஸோ யா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் மோர். I can expect a little more. இன்னொரு கேள்வி என்ன, how did you feel when you first heard the script? Because வந்துட்டு ரஹ்மான் சார், பிரபுதேவா சார், மனோஜ் சார் டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எங்களுக்குலாம் கேட்கும்போது we were all like very thrilled and excited. நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? அது எனக்கு கால் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற வரைக்கும் அதை பிலீவே பண்ண முடியல. ஐ தாட் சம்படி அப்படியே சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்களா? என்னங்க எல்லாருமே ப்ராங்க் பண்ணுறீங்கன்னு நினச்சா அதுக்கப்புறம் யார் தாங்க நம்புனீங்க ப்ராஜெக்டை? எஸ்.
ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த படத்தில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோமே, பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா எங்களுக்காக? ஆமாம், ரொம்ப டான்ஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன டான்ஸ் இருக்கு, பட் எஸ் நைஸ். யூ ஹேவ் டான்ஸ். ஸோ டெல் அஸ், நம்ம பிரபுதேவா சார் மாஸ்டரோட டான்ஸ் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் த காட் ஆஃப் டான்ஸ்? ஐ வாஸ் ஸ்வெட்டிங். அங்கே போய் மனோஜ் சார் விடல, மனோஜ் சார் கேவ் மீ ரிஹர்சல், ஸோ மச் ரிஹர்சல், ஸோ ஐ கேன் மேட்ச் பிரபுதேவா சார்ஸ் லெவல். ஓகே, எஸ், டான்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க, ரிஹர்சல்ஸ் மனோஜ் சார், பிகாஸ் பிடி மாஸ்டரை மேட்ச் பண்ணுறதுக்கான ஒரு லெவல் இருக்கணும்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் எஸ், தெர் இஸ் சம் டான்ஸ் வித் பிடி மாஸ்டர். சம் டான்ஸ். Yeah, some நீங்கள் என்னைக்காச்சும் டான்ஸ் ஸ்டெப் சொதப்பிட்டு பயந்துருக்கீங்களா? ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்ட்டு. அப்படி நடந்தது நம்ம சாங்ல, மக்கரேனா சாங்ல அப்படி நடந்தது. அங்கேயே என் ஹார்ட் வெடிஞ்சு செதறிடுச்சா? எப்படி இருந்துச்சு? ஐயோ சொதப்பிட்டோமே, அந்த ஒரு மொமெண்ட் எவ்வளோ பயந்தீங்க நீங்கள்? ரொம்ப பயமா இருந்தது, பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ப்ரிப்பேர்ட், ரிஹர்சல்ஸ், வெயில், காஸ்டியூம் எல்லாம் இருந்தது. யா, ரொம்ப பயமாச்சு. பட் தென் அஃப்கோர்ஸ் மாஸ்டர் டஸ் இட் வித் ஈஸ் அண்ட் மேஜிக். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன், கான்ஃபிடென்ஸ் அவரும் சப்போர்ட் பண்ணாங்க. யா, ஸோ அதனால் ஐ திங்க் உங்களோட பயங்கரமான ஒரு டான்ஸிங் ஸ்டெப்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பர்த்டே வருது இல்லைங்களா? ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு அமேசிங் பர்த்டே விஷ் சொல்லணும்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார், திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னே I hadn't thought. So yes, a very happy birthday. We are expecting a lot more from you. தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க, கற்பூர அழகி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையாகனா ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் சொல்லலாம். ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனூட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று நம்ம ஓவரால் அடித்தது ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் ஏம்மா, நான் வந்து எந்த படத்துலேயே கதையே கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்தால் அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையை கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகைனூட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய என்னென்னம்மா, இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க.
இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவ அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டேரக்டரோட அஜு வர்கீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். எஸ், ஸோ வந்துட்டு மலையாளத்தில் கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்லையும் வந்துட்டு பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்குது? ஒப்வியஸ்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம், ஒரு ட்ராக், அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் பார்த்த அந்த டைமில், தியேட்டரில் பார்த்த ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர், ரோமான் சார் அண்ட் பிரபு சார் காம்போ, அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 டே இன்னைக்கு. ஸோ அதை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய், எக்ஸைட்டட் ஃபேன் பாய், அவ்வளோ எக்ஸைட்டட். எஸ், உங்கள் காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? யூஸ்வலாகவே சூப்பராக பண்ணுவீங்க, பட் இந்த காமிக்கலில் இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே என்ன டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ணுற ஒருத்தருங்க. கையில் இருந்த எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்னை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அது படம் பார்த்துக்கப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்கள் சைடில்லேருந்து மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்காகவே நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஜேர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ்? இல்லை, அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை. அது இப்போ கண்டிப்பாக மலையாளத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு, அது பிரச்சனை இல்லை. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டான சொல்லியே போதும். இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ கேரளத்துலேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங் மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது, அங்கேருந்து இங்கே வந்தாலும் கிடைக்காது. ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷுடன்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம். அவ்வளோ இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம். அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு, சென்னை ட்ரோல்ஸ். ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? படத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ முதல் தடவை பிரபு சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். ரோமான் சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். அதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபேன் பாய்க்கு லைஃப்பில் கிடைக்குமா ஒரு ஒன்ஸ் கூட ரியாலிட்டி ஆகிடும்னு நினைக்காத ஒரு 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 ட்ரீம் அது. அப்புறம் இப்போ ஃபன்னியாக ஏதோன்னா இப்போ டைரக்டர் மனோஜ் சார் எப்போவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்ஹவ் அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ சஜஷன்ஸ் நிறைய எடுக்கும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார். அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியலை, அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது, டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது, அது அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால் சொல்ல மாட்டேன், அது இப்படி தலையில் இப்படி கை வைப்பார். பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories. I'm forever grateful. Yes sir, thank you so much. We are so happy நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும், உங்களை நாங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ சார். Thank you so much. And I also wish and hope எங்களோட
மூன் வாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனோஜ் சார் இது ஃபேமிலிக்காக எடுத்தொரு படம். ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்ச ஒரு படம் வரலன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி இட் வில் ரீச் தி ஆடியன்சஸ். தேங்க்யூ ஸோ மச்.